நடேசன் போகிறதையே மனசு பாரத்தோடு பார்த்துட்டு நிற்கிறாங்க. நடேசன் தன்னோட வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களையும் அவமானங்களையும் தாண்டி வந்திருக்காரு. நடேசன் கோமலை தமிழ்நாட்டு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து தான் சேரனோட பெரியப்பாவும் அத்தையும் நடேசனோட கேரக்டரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நடேசனோட பசங்க எவ்வளோ தப்பாக பேசினாலும் அவர் தாங்கிட்டு அமைதியாகவே போகிறாரு. இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூட எவ்வளோ பெரிய விக்கெட்லேயும் நடேசன் பல்லவனை விட்டு கொடுத்ததே இல்லை. சேரன் அவங்க அப்பா போகிறத பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாரு. நிலா கிட்ட போய் நிலாவை தொட்டு நிலா அப்படின்னு கூப்பிட நிலா அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்குறாங்க. அண்ணா நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு நிலா கேட்க, நீங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் போதே வந்துட்டோமா. நீ அப்பாவை அவசரமாக பேசணும்னு கூட்டிகிட்டு வந்தேல்ல, ஏதோ பிரச்சனை போல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். உன்னோட வண்டி கோயில் வாசலில் நின்றுது, அதை பார்த்து தாம உள்ளே வந்தேன்னு சொல்கிறாரு சேரன். நிலா, ஏன்னா உங்களுக்கு பல்லவனோட அப்பா அங்கிள் இல்லைங்கிறது முன்னமே தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்குறாரு. ஆனால் ஒரு முறை கூட நான் வந்து இத்தனை மாதத்தில் பல்லவனை நீங்கள் வேத்து மனுஷனாகவே பார்க்கல. சோழன் பாண்டியை விட நீங்கள் பல்லவன் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியும் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு நிலா கேட்க, எனக்கு ஒரு 10 வயசு இருக்குமா. அப்போது பல்லவனையும் அவங்க அம்மாவையும் அப்பா கூட்டிகிட்டு வந்தார். அப்போ இருந்தே பல்லவன் எங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். அதனால் அவங்க அம்மா அவனை விட்டு போனபோது கூட பல்லவன் எங்களுக்கு ஒரு சுமையாகவே தெரியலன்னு சொல்கிறாரு சேரன். சரிண்ணா, உங்கள் அம்மாவை அங்கிள் தான் ஏதாவது பண்ணிட்டாருன்னு நிலா கேட்க, அது தெரியலப்பா. அப்போது நான் ரொம்ப சின்ன பையன், ஞாபகம் இல்லை. வீட்டில் போலீஸ் வந்து அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு. அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அப்புறம் தம்பிக தான் என்னோடய உலகம்னு ஆகிப்போச்சு அப்படின்னு சேரன் சொல்லி முடிக்க, நிலா தழுதழுத்த குரலில், அண்ணா நீங்கள் வாழும் தெய்வம், உங்கள் வாழ்க்கையே உங்கள் தம்பிகளுக்காக தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு சேரன் தோளில் சாஞ்சு அலறாங்க நிலா. சேரன் நிலாவை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டில் பாண்டியன் ஒரு தட்டில் இட்லி சட்னி போட்டு பல்லவனுக்கு சாப்பிட கொடுக்குறாரு. சோழன் லொல்லு பேசிகிட்டே இருக்கார். அதனால் பாண்டி தட்டை மட்டும் சோழனுக்கு கொடுத்துட்டு இட்லி போடலை. சோழன் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பொறுத்து பார்த்த சோழன் பல்லவன் தட்டில் இருக்கிற இட்லியை பிடுங்கி தன்னோட தட்டில் போட்டு சாப்பிட்றாரு. பாண்டியும் இட்லி எடுத்து போட்டு சாப்பிட்றாரு. அப்போது நிலாவும் சேரனும் வீட்டுக்கு வராங்க. சோழன் நிலா கிட்ட, ஏங்க நில்லுங்க, எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, நிலா என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருந்த எங்கள் அப்பாவையும் அர்ஜென்ட்டாக கூட்டிகிட்டு போனீங்க, வரும்போது சேரன் அண்ணாவோட வரீங்க. ஆமாம், அவர் எங்கே, ஏன்னா நீங்கள் எங்கே போனீங்க, நிலா கூட வரீங்க அப்படின்னு சோழன் கேள்வி கணைகளை தொடுக்கிறாரு நம்ம நிலா மேலேயும் சேரன் மேலேயும். நிலா ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து பாண்டி, அண்ணா நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சேரனை கேட்க, சேரன் காய்கறி சிக்கன் மட்டன் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு. சோழனை பார்த்து, நீங்கள் என்ன போலீஸா, இத்தனை குறுக்கு விசாரணை செய்கிறீங்க, சும்மா லூஸ் மாதிரி ஏதாவது கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டு எஸ்கேப் ஆகி ரூமுக்குள்ளே ஓடி போய் கதவை சாத்திக்கிறாங்க நம்ம நிலா. சேரனும் எஸ் ஆகி ஓடுறாரு. சோழனுக்கு மட்டும், இல்லையே இவங்க முழிக்கிற மொழியை பார்த்தா சரியே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம சோழன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.